வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். என்னாகமம் 3-4 அதிகாரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேலின் ஆசாரியர்களாய் இருக்கின்ற ஆரோனுக்கும் அவனுடைய குமாரருக்கும் உதவி செய்யும்படியாக லேவியர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், மோசேயும் ஆரோனும் ஏற்கனவே லேவியன் குமாரர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை வித்தியாசமான ஊழியங்களுக்காக தெரிந்தெடுத்து விட்டார். மோசேயை இஸ்ரவேலின் தலைவராகவும் ஆரோனையும் அவனுடைய குடும்பத்தாரையும் இஸ்ரவேலின் ஆசாரியர்களாகவும் ஆண்டவர் தெரிந்து வைத்து கொண்டார். இப்பொழுது லேவியினுடைய மற்ற 3 குமாரர், அதாவது கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்களை லேவியர்கள் என்று கர்த்தர் அழைத்து தெரிந்தெடுக்கின்றார். 3 அதிகாரம் 7 சொல்லுகிறது போல, இவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவடை வேலைகளை செய்வார்கள். ஆகவே இந்த லேவியராகிய கெர்சோன், கோஹாத், மெராரி இவர்களின் குடும்பங்களை ஆண்டவர் எண்ணும்படியாக சொல்லுகின்றார். 3 அதிகாரம் 15 வாசிக்கும்போது, லேவி புத்திரரை அவர்கள் பிதாக்களின் வம்சங்களின்படி எண்ணுவாயாக, அவர்களில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளையெல்லாம் எண்ணுவாயாக என்று ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். நண்பர்களே, முதலாவதாக நாம் இங்கே பார்க்கும் விஷயம் என்னவென்றால், ஆண்டவர் தம்முடைய பணிக்காக ஆட்களை அவரே தெரிந்தெடுக்கின்றார். இந்த லேவியர்களை தெரிந்தெடுக்கும் பணியை ஆண்டவர் மோசேயிடமோ ஆரோனிடமோ இஸ்ரவேல் ஜனத்திடமோ கொடுக்கவில்லை. யார் அவருடைய லேவியராய் இருப்பார்கள் என்று ஆண்டவரே தெரிந்தெடுத்தார். இன்று கூட ஆண்டவர் தம்முடைய வேலைகளுக்காக ஜனங்களை அவரே தெரிந்தெடுக்கின்றார். அவருடைய ஊழியர்களை தாயின் கருவிலிருந்து உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் தெரிந்தெடுக்கின்றார். இதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் எப்படி ஆண்டவர் தன்னை தம்முடைய ஊழியத்திற்கென்றும் அவருடைய பணிக்கென்றும் ஏற்படுத்தி தெரிந்தெடுத்தார் என்று 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 11 சொல்லுகின்றார். ஆண்டவருடைய பணிக்காக நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன் என்று சொல்லுகின்றார். அது மாத்திரமல்லாமல் இந்த 3 குடும்பங்களுக்கும் ஆண்டவர் குறிப்பிட்ட வேலைகளை கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். 3 அதிகாரம் 25 வாசிக்கும்போது, ஆசரிப்பு கூடாரத்திலே கெர்சோன் புத்திரரின் காவலாவது வாசஸ்தலமும் கூடாரமும் அதன் மூடியும் ஆசரிப்பு கூடார வாசல் மறைவும் வாசஸ்தல தண்டையிலும் பலிபீட தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தொங்கு திரைகளும் பிரகார வாசல் மூடு திரையும் அவைகளின் வேலைகளுக்கெல்லாம் உரிய அவைகளின் கயிறுகளையும் இந்த கெர்சோன் புத்திரர் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் பணிக்கின்றார். 31 வாசிக்கும்போது, கோகாத்தின் புத்திரனுடைய வேலை என்னவென்றால், பெட்டியையும் மேஜையும் குத்துவிளக்கும் பீடங்களும் ஆராதனைக்கேற்ற பரிசுத்தலத்தின் பனிமுட்டுகளும் தொங்குத்திரையும் அதனுடைய எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் பணிக்கின்றார். 3 அதிகாரம் 36-37 வாசிக்கும்போது, மெராரியின் குமாரர்கள் வாசஸ்தலத்தின் பலகைகளும் தாழ்பால்களும் தூண்களும் பாதங்களும் அதனுடைய எல்லா பனிமுட்டுகளும் அதற்கடுத்த காரியங்களையும் சுற்று பிரகாரத்தின் தூண்களும் அவைகளின் பாதங்களும் முளைகளும் கயிறுகளுமான இப்படி சம்பந்தப்பட்ட காரியங்களை அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் பணிக்கின்றார். நண்பர்களே, இக்கால சபைகளும் இந்த முறையிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய ராஜ்யம் நல்ல முறையில் கட்டி எழுப்பப்பட மனிதர்களுக்கு குறிப்பிட்ட பணிகளையும் குறிப்பிட்ட பொறுப்புகளையும் கொடுப்பது நல்லது. பவுல் அப்போஸ்தலனும் தான் ஸ்தாபித்த எல்லா சபைகளுக்கும் மூப்பர்களை ஏற்படுத்தினார் என்று வேதத்தில் நாம் படிக்கின்றோம். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 4 வாசிக்கும் போது, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே.
ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார். இது மாத்திரமல்லாமல் இந்த எண்ணாகமம் 3-4 அதிகாரத்தில் ஆண்டவர் லேவியருக்கு தலைவர்களை கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். 4 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது இந்த லேவியர்கள் எல்லாரும் எலியேசர், இத்தாமார் என்கின்ற ஆரோனின் பிள்ளைகளின் கீழே வேலை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அது மாத்திரமல்லாமல் எண்ணாகமம் 3 அதிகாரம் 32 வாசிக்கும் போது ஆரோனின் மகனாகிய எலியேசர் தான் இவள் எல்லாருக்கும் தலைவராக இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். மறுபடியும் இக்காலத்து சபைகள் இவைகளிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். தலைவர்களும் தலைமை பொறுப்புகளும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கின்றது. அப்படியானால் சபை முழுவதும் தலைமைத்துவத்தில் இருக்கின்ற தலைவர்களை மதித்து அவர்களுக்கு கீழ்ப்பட்டு இருப்பது மிக முக்கியமானது. எபிரேயர் 13:17 நாம் வாசிக்கிறது போல, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடினால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படிக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே என்று படிக்கின்றோம். நண்பர்களே, ஆண்டவர் ஏன் இந்த லேவியர்களை கூடாரத்தின் பணிக்காக தெரிந்தெடுத்தார் என்பதை 3 அதிகாரம் தெளிவாக சொல்லுகின்றது. அதாவது ஆண்டவர் முதலாவது இஸ்ரவேலின் முதல் பிள்ளைகளை தமக்கென்று தெரிந்து கொண்டார். பாருங்கள், எகிப்திலே 10வது வாதையிலே ஆண்டவர் இஸ்ரவேலின் முதல் பிள்ளைகளை தப்பவிட்டார். அன்று முதற்கொண்டு நீங்கள் யாத்ராகமும் 12-13 அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் இந்த இஸ்ரவேலின் முதல் பிள்ளைகளை தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் இந்த கூடாரத்தின் வேலைகளை செய்வதற்கு இஸ்ரவேலின் முதல் பிள்ளைகள் தான் வந்திருக்க வேண்டும். ஆனால் இஸ்ரவேலின் எல்லா குடும்பங்களிலிருந்தும் முதல் பிள்ளைகளை கர்த்தர் எடுப்பார் என்று சொன்னால் அது குடும்பங்களை பாதிக்கும் என்ற காரணத்தினாலே இந்த முதல் பிள்ளைகளுக்கு பதிலாக லேவியர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து கொண்டார். அதனால்தான் இந்த அதிகாரங்களில் வாசிக்கும்போது லேவியர்களையும் இஸ்ரவேலின் முதல் பிள்ளைகளையும் ஆண்டவர் எண்ண வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படி எண்ணும்போது எண்ணாகமம் 3 அதிகாரம் 40 வாசிக்கும்போது லேவியர்களை காட்டிலும் இஸ்ரவேலின் முதல் பிள்ளைகள் 273 பேர் அதிகமாயிருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அதனாலே இந்த 273 பேருக்கு ஆண்டவர் பணத்தை செலுத்தி அவர்களை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். இதிலிருந்து நாம் பார்க்கும் குறிப்பு என்னவென்றால், ஆண்டவர் தமக்கென்று ஒரு கூட்ட மக்களை தெரிந்து கொள்ளுகிறார் என்று பார்க்கின்றோம். அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகின்றார். அவர்கள் தம்முடையவர்கள் என்று அழைக்கின்றதை பார்க்கின்றோம். ஆனால் நண்பர்களே, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படுவதை ஏதோ ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக எண்ணுவதை பார்க்கிலும் அதை ஒரு பொறுப்பாய் எண்ணுவது நல்லது. இந்த லேவியர்களுக்கு ஆண்டவர் பொறுப்புகளை கொடுத்தார். வேதத்தில் ஆபிரகாம், யோசேப்பு போன்ற மற்ற அநேக மக்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனால் அது அவர்களுக்கு ஒரு பொறுப்பாக அமைந்தது என்று பார்க்கின்றோம். ஆபிரகாம் தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு காரணம் உலகத்தின் எல்லா குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக. யோசேப்பு தெரிந்து கொள்ளப்பட்ட காரணம் என்னவென்றால், உலகம் முழுவதிலும் வரப்போகின்ற பஞ்சத்திலே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் குடும்பம் அழிந்து போகாதபடிக்கு அவர்களுக்கு உணவு கொடுக்கும்படியாக ஆண்டவர் யோசேப்பை தெரிந்து கொண்டார். நண்பர்களே, விசுவாசிகள் இன்றைக்கும் ஆண்டவருடைய பணியை செய்யும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சத்தியமானது விசுவாசிகளுக்கு நம்பிக்கையும் அதே நேரத்தில் வாழ்க்கை குறித்ததான ஒரு திட்டவட்டமான வழிகாட்டுதலுமாக அமைகின்றது. நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.